எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல வாழுகின்ற விதத்துல முழு சத்தியத்தையும் அஹிம்சையும் கடைபிடிக்கின்றானோ அந்த மனிதன் கீதை சொல்லி இருப்பதுபடி வாழ முடியும் என்பது மகாத்மா காந்தி அவர்கள் கீதையை பற்றி இருக்கிற கமெண்ட்ரியில் அவர் சொல்றார். கீதை சொல்லி இருப்பதுபடி நாம் வாழ வேண்டும் என்றால் இரண்டு விஷயத்தை கடைபிடிக்கணும். சத்தியத்தை கடைபிடிக்கணும், அஹிம்சையை கடைபிடிக்கணும். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல வாழுகின்ற விதத்துல முழு சத்தியத்தையும் அஹிம்சையும் கடைபிடிக்கின்றானோ அந்த மனிதன் கீதை சொல்லி இருப்பதுபடி வாழ முடியும் என்பது மகாத்மா காந்தி அவர்கள் கீதையை பற்றி இருக்கிற கமெண்ட்ரியில் அவர் சொல்றார். சுவாமி விவேகானந்தா, பெரிய மனிதர்கள் பாருங்க, எல்லோருமே கீதையை படிச்சுட்டு எல்லாரும் கமெண்ட்ரி எழுதியிருக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தா அவர்கள் அவரும் கீதையை படிச்சுட்டு கமெண்ட்ரி எழுதுறார். அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாங்க, பற்று இல்லாம ஒரு வேலையை செய்யறது. சுவாமி விவேகானந்தா அதே மாதிரி ஒரு மனிதர். எந்த வேலையை செய்தாலும் கூட அந்த வேலையின் மீது எதிர்பார்ப்பு, அந்த வேலையினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், இதனால என்ன வெற்றி தோல்வி, இதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைச்சாலும் அது நரகமாகத்தான் இருக்கும், தோல்வி கிடைச்சாலும் அது நரகமாகத்தான் தோன்றும். இதற்கு நிறைய விஷயங்கள் கீதையில இருந்து நம்ம ஆன்றோர்கள் சான்றோர்கள் நமக்கு சொல்றாங்க. நிஷ்கம கர்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கீதை பயன்படுத்துறாங்க. நிஷ்கம கர்மா, எந்த வேலையை செய்தாலும் கூட அதுல ஒட்டாம செய்யுங்க. ஒட்டாம செய்யுங்க. பணக்காரனா இருக்கிறீங்க, தங்கத்தட்டில் சாப்பிட்றீங்க, சாப்பிடுங்க. நான் பணக்காரன், நான் தங்கத்தட்டில் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒட்டிட்டீங்கன்னா தங்கத்தட்டும் நரகம்தான். நான் ஏழையா இருக்கேன், ஏதோ ரோட்டில் இருக்கிற ஒரு பெரிய இலையை பறித்து கொண்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்றேன். ஐயோ, ஒரு இலையில சாப்பிட்றமே, ஏழையா இருக்கிறனே அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அது நரகம்தான். இருவருமே ஒட்டாம தங்கத்தட்டில் சாப்பிட்டாலும் சாதாரண ஏதோ ஒரு தட்டில் சாப்பிடுவது போலவும், நான் ஏழையாக இருந்தாலும் ஒரு இலையை போட்டு வாழை இலையை விடுங்க, ரோட்டில் இருக்கிற எத்தனையோ இலையை பறித்து நம்ம சாப்பிட்றோம், பல இடத்துல பார்த்துருக்கோம். அப்படி இருந்தாலும் உணவை உண்ணுகின்றேன், எப்படி உண்ணுகின்றேன் என்பது முக்கியம் அல்ல அப்படிங்கிற அந்த மனசை நீங்க எதையும் ஒட்டாம கொண்டு வரும் பொழுது வாழ்க்கையினுடைய வெற்றி அங்கே ஆரம்பிக்கிறது. இதுதான் திலக் அவர்கள் கீதையின் ரகசியத்தில் சொல்றாங்க. எது செஞ்சாலும் ஒட்டாம செய்யுங்க, எதிர்பார்க்காதீங்க. செஞ்ச வேலைக்கு கூலி வேறுன்னு எதிர்பார்க்காதீங்க, 4 பேர் கை தட்டணும்னு எதிர்பார்க்காதீங்க. 4 இடத்துக்கு போனால் நம்ம பெரிய மனிதர், சில இடத்துல நம்ம கீழே உட்கார வேண்டி வரும், சில இடத்துல மேலே உட்கார வேண்டி வரும். இன்னைக்கு கீழே உட்காந்துருக்கிறவங்க நாளைக்கு மேலே உட்காருவாங்க, மேலே உட்காந்துருக்கிறவங்க நாளைக்கு கடைசி ரோல் உட்காருவாங்க. இப்போ மேலே உட்காந்துருக்கிறவங்க, ஐயோ இத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம மேலே உட்காந்துருக்கிறோம், சூப்பர், நாம தான் நடுநயமா இருக்கோம் அப்படின்னா அவர்கள் கீழே உட்கார்றதுக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். கீழே உட்காந்துருக்கிறவங்க, ஐயோ நம்ம கீழே மட்டுமே உட்காந்துருக்கிறோமே, நாம் எப்படி மேலே உட்காரோன்னு நினைச்சா அவங்க எப்பவுமே கீழே தான் உட்காருவாங்க. ஸோ கீழே அமர்ந்திருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த பொறுப்பு, நான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன், எங்கே இருக்கிறேன்னு முக்கியம் இல்லை, என் வேலை இன்னைக்கு என்ன அதை நான் செய்யணும். மேலே இருக்கிறவங்க இங்கே நான் அமர்ந்திருக்கின்றேன், என்னுடைய வேலையை நான் இன்னைக்கு செய்யணும். இது நிஷிக்கம கர்மா. எதையும் எதிர்பார்க்காம ஒட்டாம பற்று இல்லாம செய்யுங்க. அதே நேரத்தில் அந்த வேலையை செய்யுங்க, வேலையின் மீது மட்டும் பற்று இருக்கட்டும், அந்த வேலையின் மீது வரக்கூடிய பலன்ல பற்று இருக்கக்கூடாது. அற்புதமா எல்லாரும் பேசுறாங்க இதை பற்றி. அணுகுண்டு உங்களுக்கு தெரியும், அணுகுண்டு, ஆட்டம் பாம். இன்னைக்கு நம்ம கிராமத்தில் ஒரு பட்டாசு வாங்கி போட்டால் கூட குழந்தைங்க என்ன கேட்குறாங்க, அம்மா ஆட்டம் பாம் வாங்கி கொடு, லக்ஷ்மி வெடி வாங்கி கொடு. அணுகுண்டை யாரு கண்டுபிடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும், ராபர்ட் ஆப்பன் ஹேமர்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். 1933 அணுகுண்டு கண்டுபிடிப்பதற்கான சோதனை போயிட்டு இருக்கு. அவருக்கு மனசுக்குள்ள ஒரே சங்கடம், ஐயோ அந்த அணுகுண்டு நம்ம கண்டுபிடிக்கிறோமே, இதை நம்ம கண்டுபிடிச்சு அதில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்கன்னா பாவம் நமக்கெல்லாம் சாரும் அப்படின்னு. உடனே இந்த ராபர்ட் ஓப்பன் ஹேமர் என்ன பண்றாருங்க, சமஸ்கிருதத்தை படிக்கிறார். எதுக்குன்னா அந்த காலத்தில் ஐயா சொன்ன மாதிரி கீதையை படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். கீதையை படித்தவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் கீதை. ராபர்ட் ஆப்பன் ஹைமர் 1933 சமஸ்கிருதம் படிச்சுட்டு அதன் மூலமாக கீதையை படிச்சுட்டு அதுல அவர் பார்க்கிறாரு, ஓ எந்த வேலை செய்தாலும் நான் ஒட்டாம அந்த வேலையை மட்டும் சிறப்பாக செஞ்சுட்டு அதில் வரக்கூடிய பலனை எதிர்பார்க்காம, என் நாட்டுக்கு இது தேவை, என் நாட்டுக்கு ஒரு காலத்தில் இது தேவை. நான் சொல்றது 1933ங்க. அணுகுண்டு சோதனையே 1945 தான் நடக்குது, 12 ஆண்டுகள் கழிச்சு. முதல் அணுகுண்டையும் 1945 ஆகஸ்ட் மாசத்துல போடுறாங்க. ஹிரோஷிமா நாகாசாக்கி ஜப்பான்ல போடுறாங்க. லட்சக்கணக்கான மனிதர்கள் இறந்துட்டாங்க, குழந்தைங்க இறந்துட்டாங்க, பெண்கள் இறந்துட்டாங்க, எந்த பாவமும் செய்யாம இறந்துட்டாங்க. அதையும் ராபர்ட் ஆப்பன்ஹைமர் அவர் கடைசி காலத்தில் எழுதுறாங்க, நான் கண்டுபிடித்த கருவி லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்கிறது, ஆனாலும் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் என்னுடையது. இதன் மூலமாகத்தான் 2ஆம் உலகப் போர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அதையும் ஒரு பக்கம் பார்க்கணும். ஒருவேளை ஆட்டம் பாம் போடாமல் இருந்தால் இன்னும் 10 லட்சம் பேர் போரில் இறந்திருப்பாங்க.
நிஷிக்கம கர்மா, என் வேலையை மட்டும்தான் நான் செய்யணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.